பிஸ்னஸோ, சினிமாவோ, ஏதோ எந்த ஃபீல்டுலயுமே நம்ம சக்சஸ சீக்கிரமா ப்ரூவ் பண்ண காட்ட சொல்லி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம மேல. ஆனா, அந்த ப்ரெஷர நம்ம ரொம்ப மைண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளால பீஸ்ஃபுல்லா எதையுமே செய்ய முடியாது. நம்ம மேல ஒரு ப்ரெஷர் குடுத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது, அவங்களோட அறியாமையா இருக்கலாம், இல்ல அக்கறையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா, நம்ம அத செஞ்சு, நம்மள அதுல ஒரு சைன் பண்ணி காட்டுறதுக்குள்ள, அத "நீ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் இப்படியே இருக்க, இன்னும் இவ்வளவுதான் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல. நீ இப்படியே தான் இருக்க போறியா?" அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அதை ரொம்ப போட்டு மைண்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, ஆமா நம்ம ரொம்ப நாளா இப்படியே இருக்கோம், என்ன இப்படியே போகுது லைஃப், நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சக்சஸ் நோக்கி போற டிராவல்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். நம்ம எடுக்கிற ஐடியாலஜி, நம்ம சக்சஸ்க்காக எடுத்து போட்டு வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே அதை கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ சுற்றி இருக்கிறவங்க என்ன இப்படியே இருக்க, என்ன இப்படியே இருக்க அப்படிங்கிற கேள்வியை முடிஞ்ச அளவுக்கு மைண்டுக்கு ஏத்தாம வச்சுக்கோங்க. அதை ரொம்ப போட்டு மைண்ட்ல ஏத்தணும் அப்படின்னா, நம்மளால பீஸ்ஃபுல்லா நம்ம செய்ய நினைக்கிற விஷயத்த சீக்கிரமா செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயத்தைய கூட நம்ம லேட் ஆகிறதுக்கு, லேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த விஷயத்தையுமே, ஒரு பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சினிமாவை ட்ரை பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலையா இருக்கட்டும், எதையுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க போடுற ப்ரெஷரை உங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க சக்சஸையும் பாதிக்கும், உங்களோட growth-ஐயும் பாதிக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.